வாசலிலே அவன் பிள்ளையாக அவதரித்தார். வாசலிலே வாசலிலே அவ குழந்தையில்லா வாசலிலே வாசலிலே அவ குழந்தையாக அவதரித்தார். காளியம்மா ஆமோ ஒரே ஒரு குழந்தை கிடைக்குமா என்று சொல்லி தவமிருந்தார்கள். இந்த நாகராஜன் நாகக்கன்னிக்கு ஆண்டவன் அருளாலே ஒரு குழந்தையா இரு குழந்தையா அழகாக 8 பெண் குழந்தைகள். அதுவும் யாரோட அம்சம்? தாயான பார்வதா தேவியோட அம்சம். அப்படி பார்வதா தேவியின் அம்சத்திலே அஷ்டமகா காளியர்கள் 8 பேர்கள் வந்து அவதாரம் எடுக்க என் தாயான சாலை காளியம்மாளே பிள்ளையாக வந்து பிறந்தாள். தொட்டில் கட்டி வெள்ளியாலே சட்டம் போட்டா தொட்டில் கட்டி ஐயா தங்கத்தினால் தொட்டில் கட்டி சட்டம் போட் ஐயா வெண்கல பலகையிட்டு அந்த பாய்மர பலகை மேல் ஐயா வட்டுமெத்தை இதனை விரித்து அந்த வட்டுமெத்தை மேல எல்லோமே பஞ்சனை மெத்தையிட்டு பஞ்சனை மெத்தையிலே குழந்தைகளை தான் கிடத்தி அங்கு முன்புறத்து தொட்டில் மூத்த மாமா பேரழு அங்கே பின்புறத்து தொட்டிலே ஐயா பெரிய மாமா பேரழு ஐயா வலது பூர தொட்டிலே வளர்த்த மாமா பேரழுதி இடது புற ஐயா இளைய மாமா ஐயா தங்கத்தாலே தொட்டில் கட்டி ஐயா தொட்டில் கட்டி அங்கே தாயவளை வளர்த்து வர ஐயா தொட்டில் கட்டி நாமெல்லாம் பிறந்தோன்னு சொன்னா நாமளுக்கு ரேஷன் கடை வேஷ்டியிலையோ ரேஷன் கடை சீலையிலையோ தொட்டில் கட்டுவாங்க. ஆமா, ஆனா என் தாயான காளியம்மாளுக்கு அப்படி கிடையாது. அழகாக தங்க தொட்டில் கட்டி தாலாட்டு பாடுகின்றார்கள். அதாவது பெண்ணா பிறந்தா 3 விஷயம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேணுமா? நம்பர் 1 என்ன தெரியுமா? சாப்பிடணும். சரி, வேற சரி. ஓ சரி சரி, தொடர பார்க்கணும். அப்படியாண்ணே? அதெல்லாம் கிடையாதுண்ணே. முத என்ன தெரியுமா? கும்மி அடிக்க தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன விஷயம்? குலவை போட தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? தாலாட்டு பாட தெரிந்திருக்க வேண்டும். கண்டிப்பா தெரியணும். ஆமா, அதாவது ஒரு கோவில் கூடன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக முளைப்பாரி வைத்திருப்பாங்க. பெண்கள் எல்லாரும் முளைப்பாரிய வச்சு சுத்தி நின்று கும்மி அடிப்பாங்க. பாத்தீங்களா? அதுதான் கும்மி அடிக்கிறது. குலவை என்று சொன்னால் அது ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். சரி,
அது மட்டுமா, ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா முதல்ல குலவைதான் போடணும். அந்த குழந்தைக்கு அதாவது முடி இறக்குறோம்னு சொன்னா மொட்டை போடும் போது குலவைதான் போடணும். காது குத்தி கம்மல் போடும் போது குலவைதான் போடணும். குழந்தைக்கு பெயர் வைக்கும் போதும் குலவைதான் போடணும். அது பெண் குழந்தையாக இருந்து பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக மாறும் போது அப்பவும் முதல்ல குலவைதான் போடணும். திருமணம்னு சொன்னா அப்பமும் குலவைதான் போடணும். எந்த ஒரு கோவில் கொடையா இருந்தாலும் முதல்ல குலவைதான் போட வேண்டும். குலவை சத்தம் போட்டாதான் அம்மா குலவை சத்தம் கேட்டா குதி போட்டு ஆடி வருவா. அம்மா அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு விஷயம் என்பது குலவை. அது மட்டுமாண்ணே தாலாட்டு பாட தெரிந்திருக்க வேண்டுமா? ஆமா, அப்படியாக எந்தாயான நாகக்கன்னி அம்மையான சாலை காளியம்மா வந்து பிறந்தவுடனே தங்க தொட்டிலே குழந்தைகள் 8 பேரையும் படுக்க வைத்தோ அவள் எப்படி தாலாட்டு பாடி வளர்த்து வருகின்றாள். ஆரிரரிராரோ கண்ணேர் ஆரிரரிராரோ அம்மா ஆரிரரிராரோ கண்ணேர் ஆரிரரிராரோ போட் போட் தகதக தகதா ஆமா சொல்லு. எம்மா பால் போல் இளவடி கண்ணே பால் போல் இளவடி எம்மா பரமசிவம் பந்தடி அந்த பரமசிவம் அடிக்கும் பந்தை அந்த பார்வதி என்னை விட அழகான பெண்ணை பகவான் எங்கள் கண்டதுண்டா? சரி சரி அம்மா எம்மா பார்வதியே எம்மா வாடியம்மா வாடியம்மா பார்வதியே பார்வதியே எம்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு பார்வதியே பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. எம்மா பார்வதியால் அழகை போல இந்த பாருலகில் யாரும் இல்லை. அழகை போல எம்மா ஈசரியால் அழகை போல எம்மா இவ்வுலகில் யாரும் இல்லை. அழகை போல எம்மா கண்ணன் தங்கை அழகை போல இந்த கலியுகத்தில் யாரும் இல்லை. அழகை போல எம்மா ஆயந்தங்கை அழகை போல அகிலத்திலே யாரும் இல்லை. அழகை போல யாரும் இல்லை. எம்மா பார்வதியே பார்வதி உன் அழகை போல் இந்த பாருலகிலே ஒருவர் அழகு கிடையாது.
ஈஸ்வரியால் அழகை போல் இவ்வுலகில் அழகு யாரும் கிடையாது. உமையவள் உன் அழகை போல இவ்வுலகிலே ஒருவர் அழகு கிடையாது. அம்மா பார்வதியே, இந்த உலகத்திலே நீதான் அழகில் நிறைந்தவள், அம்சத்தில் உயர்ந்தவள் என்று பகவான் சொல்ல பார்வதி அம்மாளுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா பார்வதி அம்மா கையிலே கலகலவென்று சிரித்துக் கொண்டிருக்க பகவான் சொல்லிவிட்டு படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேண்டுமென்று படியளக்க பகவான் சென்று விட்டார். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே ஆதி கைலாச பர்வதத்திற்கு யார் வருகின்றார் தெரியுமா? கலகப்பிரியர் கலைவாணி மைந்தன் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய நாரத மகாமுனிவர் வருகின்றார். அப்பேற்பட்ட நாரத மகாமுனிவர் வந்தோ பார்வதி அம்மா இடத்திலே என்ன கேட்கின்றார்? அதாவது என்ன, பார்வதி அம்மாளுக்கு நாரதர் பேரப்புள்ள. அம்மா நாரதருக்கு பார்வதி அம்மா பாட்டி முறை. அம்மா பார்வதி அம்மா, நீங்கள் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அளவு கடந்த சந்தோஷத்தில் கலகலவென்று சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம்? சரி, ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டீங்க? இந்த 14 உலகத்திலையும் சரி என்னோட அழகு பெண்கள் உண்டா என்று கேட்டேன். அதுக்கு எங்க தாத்தா பகவான் என்ன சொன்னாரு? பார்வதி ஒன்றோட அழகு பெண் இந்த உலகத்துல இல்ல, படைத்ததும் இல்லை, சரி போவதும் இல்லை. அப்படியா என்று சொன்னார். பார்வதி அம்மா, தாத்தா உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. அப்படி என்ன என்னாச்சு? அதாவது உங்களை விட அழகான பெண்கள் இவ்வுலகில் பிறவி எடுத்து விட்டார்கள். அதுவும் வேற யாரும் கிடையாது. உங்கள் அம்சத்திலே பிறந்தார்களே உங்கள் தங்கைமார்கள் 8 பேர்கள். நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கன்னிக்கு குழந்தையாக தாயான சாலை காளியம்மா, மாரியம்மா, முப்படாதி முத்தாரம்மா, சந்தனமாரி, சடைமாரி, பூமாரி, புதுமாரி, அஷ்டகாளி 8 பேரும் உங்களை விட பல மடங்கு அழகு நிறைந்தவர்கள். அப்படி என்று சொல்ல பார்வதி அம்மாளுக்கு ஒரே கவலை வந்து விட்டது. நீங்க தான் மெச்சிக்கணும். சரி, அண்ணா மெச்சிக்கணுமா தவிட்டு கொலகட்ட, ஊர மெச்சிக்கணுமா ஊசப்பே கொலகட்ட. சரி, காலையில இழுத்து பார்த்தா நூல் இழுத்துக்கிட்டு கிடக்கும். அப்படியா? நீங்க நினைச்சு உங்க அழகை நீங்களே மெச்சிக்க வேண்டியதான். அம்மா அப்படி என்று நாரத மகாமுனிவர் பார்வதி அம்மா இடத்தில் உங்கள் தங்கைமார்கள் 8 பேரும் உங்களை விட அழகு என்று சொன்னவுடனே பார்வதி அம்மா கவலை கொண்டு இருக்குகின்றார். பகவான் நாமளிடமே பொய் சொல்லிவிட்டாரு. எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்காரு. அப்படி என்று அம்மா கவலையோடு இருக்கக்கூடிய வேளையிலே பகவான் படி இழந்து கைலாசம் வருகின்றார். எப்பொழுது பகவான் கைலாசம் வந்தாலும் பார்வதி அம்மா பகவானுக்கு பாத பூஜைகள் செய்வது வழக்கம். எப்படி தெரியுமான்னு? அலி நல்ல மலரெடுப்பா மலரெடுப்பா, அள்ளி நல்ல மலரெடுப்பா மலரெடுப்பா, அம்மா மலரெடுப்பா, அரணாருக்கு பூஜை செய்வாள் பூஜை செய்வாள், அம்மா மலரெடுப்பா, அரணாருக்கு பூஜை செய்வாள் பூஜை செய்வாள். அவ அள்ளி நல்ல மலரெடுப்பா, அம்மா அரணாருக்கு பூஜை செய்வாள். அவ பிச்சி நல்ல மலரெடுப்பா, அம்மா பகவானுக்கு பூஜை செய்வாள். அவ முல்லை நல்ல மலரெடுப்பா மலரெடுப்பா, முக்கணருக்கு பூஜை செய்வாள் பூஜை செய்வாள். இருவாச்சி அம்மா ஈசனுக்கு பூஜை செய்வாள். அவ பாரிஜாத மலரெடுப்பா அம்மா மலரெடுப்பா, அவ பகவானுக்கு பூஜை செய்வாள் மலரெடுப்பா.
எடுத்து அரணாருக்கு பூஜை செய்வது வழக்கம் 21 வகையான மலரெல்லாம் எடுத்து வைத்தோ தங்க நல்ல தாம்பூலத்தில் பாரிஜாத மலர் எடுத்து நிறை செம்பு நீர் எடுத்து பகவான் படி இழந்து வந்ததுமே பகவான் எப்பொழுது வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருந்து சிரித்த முகத்தோடு ஸ்ரீதேவியாக பகவானை வரவழைத்து பாத பூஜை செய்வது வழக்கம். ஆனால் அன்றைய தினத்திலோ அம்மா பாத பூஜை செய்யவில்லை, பணிவிடைகள் நடத்தவில்லை. ஆண்டவன் பகவான் கைலைக்குள் வந்து பார்க்குகின்றார். பார்வதி அம்மா கவலையோடு இருக்குகின்றார். அம்மா பார்வதியே, நான் வடியளக்க செல்லும் பொழுது நீ நன்றாகத்தானே இருந்தாய். சுவாமி பகவானே, நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நான் தான் இவ்வுலகத்திலே அழகு என்று சொன்னீர்களே. நம்ம பேரப்புள்ள நாரதர் வந்தார். என்னை விட அழகான பெண்கள் இருக்கின்றார்கள், அதுவும் வேற யாரும் கிடையாது. என் தங்கைமார்கள் 8 பேர் என்று சொன்னாரே. சுவாமி பகவானை, இது உண்மையா என்று எனக்கு தெரிய வேண்டும். அப்படி என்று கேட்க, எம்மா பார்வதியே, நாரதர் சொன்னது போல உன் நங்கைமார்கள் 8 பேரும் உன்னை விட பல மடங்கு அழகு நிறைந்தவர்கள். ஆமா, ஆனாலும் உன்னிடமே வந்து உன்னை விட உன் நங்கைமார்கள் அழகு என்று சொன்னால் உன் மனம் கவலை கொள்ளும் அல்லவா? அதனால் தான் உன் நங்கைமார்களை விட நீதான் அழகு என்று சொன்னேன். என்னன்னே? சரி சரி நல்ல பொண்ணு சரி, நல்ல பொங்கட்டாலும் சரி, உப்பு போட்டாலும் சரி, உப்பு போடலாம் சரி, சரி நல்ல இருக்குன்னு சொன்னாதான் அவங்க மனசுல சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. வைங்க, அதனால தண்ணி கிடைக்காது. கிடைக்குமா? ரொம்ப சங்கடப்படுவாங்க. சரி, அப்படியாக சுவாமி பகவானே, என்னை விட அழகான என் தங்கைமார் 8 பேரையும் நான் உடனடியா பார்க்கணும். எம்மா பார்வதியே, நாகலோகம் என்பது நாகங்கள் நிறைந்த இடம், விச சந்துக்கள் நிறைந்த இடம். அந்த சர்ப்பங்கள் வாழக்கூடிய இடத்துக்கு உன்னாலையும் போக முடியாது, என்னாலையும் போக முடியாது. யாரால போக முடியும் தெரியுமா? அந்த அலைகடலில் பள்ளி கொண்டு ஐயா அர்ச்சுதனார் வர வேண்டும். பள்ளி கொண்டு எம்மா பார்க்கடலில் பள்ளி கொண்டு எம்மா பச்சை மாலும் வர வேண்டும். பள்ளி கொண்டு வர வேண்டும். எம்மா பார்வதியே, அலை கடலிலே பள்ளி கொண்டுள்ளாரே உன் அண்ணன் கோபால கண்ணன் நாராயணமூர்த்தி ஒருவரால் மட்டும்தான் அங்கு செல்ல முடியும். அப்படி என்று சொல்ல என் தாயான இந்த பார்வதா தேவியோ தன் அண்ணனான கோபால கண்ணனை அழைக்குகின்றார். எப்படி அழைக்குகின்றாள் தெரியுமா அண்ணே? என் தாயான இந்த பார்வதா தேவி அலைகடலிலே வள்ளி கொண்ட அர்ச்சுதன் கோபால கண்ணனை அழைக்குகின்றார். அரகர தன்னன் அண்ணே ஐயாதானே 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 ஐயா அலைகடலில் நாதன் வள்ளி கொண்டு ஐயா வள்ளி கொண்டு ஐயா அர்ச்சுதனே வாரும் ஐயா ஐயா வள்ளி கொண்டு ஐயா பச்சை நீரோ பவள நீரோ ஐயா பவள நீரோ பவள
ஐயா பாரளந்த பெருமாளுக்கு பச்சை நீரோ ஐயா பவள நீரோ பெருமாள் ஐயா பத்தவதாரம் எடுத்தவரே ஐயா எடுத்தவரே ஐயா பரந்தாமனே வாழும் ஐயா ஐயா எடுத்தவரே ஐயா சங்கு சக்கர பேரழகா நாதன் பேரழகா பேரழகா ஐயா தாமரை பூ முகத்தழகா ஐயா பேரழகா ஐயா பார்வதியா நானும் அழைக்கும் சத்தம் ஐயா அழைக்கும் சத்தம் ஐயா பரந்தாமனே கேட்கறையோ ஐயா அழைக்கும் சத்தம் என் தாயான பார்வதா தேவியும் தன் அண்ணனான கோபால கண்ணன் எம்பெருமாள் நாராயணமூர்த்தியை இழக்குகின்றாள். பார்வதியால் சொன்னதோர் வார்த்தையானது, பார்க்கடலிலே பள்ளி கொண்டுள்ளாரேம் பெருமாள் கோபால கண்ணன் நாராயணமூர்த்தி காதிலே கேட்குகின்றது. நம் தங்கை பார்வதி அல்லவா நாமளை அழைக்குகின்றார். நாம உடனடியாக கைலாசம் செல்ல வேண்டும். அப்படி என்று அவர் வாகனத்தை அழைக்குகின்றார். கண்ணனுடைய வாகனம் என்ன வாகனம்னு? கண்ணனுடைய வாகனம் கருட வாகனம். ஆமா சரி, அப்படியா? அப்படி கருட வாகனத்தை அழைத்த பொழுது கருடாழ்வார் எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி வருகின்றார்? வட்டமிட்டு ஆடியே வரார் கருடையாழ்வார், வட்டமிட்டு ஆடியே வரார் கருடையாழ்வார், வட்டமிட்டு ஆடியே வரார் அலைகடல் புரள சிறகினை அடித்து அலைகடல் புரள சிறகினை அடித்து அந்தர மார்க்கமாய் ராமசரணம் சொல்லி கருடையாழ்வார் வட்டமிட்டு ஆடியே வாரார் வாரார் வட்டமிட்டு ஆடியே வரார். எம்பெருமாள் அழைத்தவுடனே கருடையாழ்வார் எம்பெருமாளுக்கு முன்பாக வந்து நிற்கின்றார். கருடனல்ல வாகனத்திலே அமர்ந்து கொண்டு எங்கே வருகின்றார்? எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆதி கைலாசம் வருகின்றார். எம்மா தங்கையே பார்வதி, என்னை அழைத்த விபரம் என்ன? அண்ணா கோபாலக்கண்ணா, நாகலோக பட்டணத்தில் இருக்கக்கூடிய நம் தங்கைமார்கள் 8 பேரையும் நான் உடனடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்ல, எம்மா பார்வதியே, நான் நாகலோகம் செல்ல வேண்டுமேயானா அத்தாம் பகவானிடத்திலே நீ 2 வரங்களை வாங்கித் தர வேண்டும். நாகதாளி வேருடைய பிரம்பு ஒன்றோ பறக்கும் கம்பளம் ஒன்றும் எனக்கு வேண்டும். 2 வரங்களையும் நீ வாங்கி தந்தாயேயானா நான் உடனடியாக கைலாசம் இருந்தோ நாகலோகம் சென்று விடுவேன். அப்படி என்று நாராயணன் சொல்ல,
2 வரத்தையும் வாங்கி நாதனிடத்திலே வாங்கி நாராயணனிடத்திலே கொடுத்தாள் என் தாயான பார்வதா தேவி. அண்ணனிடம் கொடுத்தாள். அதை வாங்கிக் கொண்டு எம்பெருமாள் நாகலோகம் வருகின்றார். நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கன்னி கிடையாது. பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு இறை தேட வேண்டுமென்று அவர்கள் அடர்ந்து வனக்கானகம் சென்று விட்டார்கள். அந்ததோர் வேளையிலே இதுவே குழந்தைகளை எடுத்து செல்ல தக்கதோர் தருணம் என்று நினைத்து எம்பெருமாள் 8 குழந்தைகளையும் எடுத்து பறக்கும் கம்பளத்திலே அமர வைத்து எடுத்து செல்லக்கூடிய வேளையிலே நாகக்கன்னி பெண்கொடியாளுக்கு நாசி உழையுது, நச்சின்ன தும்மல் உள்ளது. குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்ற அறிகுறி தெரிந்தவுடனே அவர்கள் நாகலோகம் வருகின்றார்கள். நாகலோகத்தில் குழந்தைகளை காணவில்லை. சுற்றுமுற்றும் தேடினார்கள். குழந்தைகளை காணாமல் வானத்தை ஏறிட்டு பார்த்தார்கள். நாராயணமூர்த்தி ஆகாய மார்க்கமாக குழந்தைகளை எடுத்துச் செல்வதை அறிந்து கருநாகம் செந்நாகம் 2 நாகங்களும் சீறி படமெடுத்தன. அந்த கருடாழ்வாரின் நிழலானது பட்டு 2 நாகங்களும் ஆண்டு வடைந்தன, மன்னதிலே சாய்ந்தன. 2 நாகத்திற்கும் மோட்சங்களை தான் கொடுத்து எப்பா நாகராஜா எம்மா பெண்கொடியே நாகக்கன்னி உங்கள் 2 பேர்களுக்கும் குழந்தை இல்லா வாசலிலே காளியர்கள் 8 பேரையும் குழந்தைகளாக எதற்கு நாங்கள் படைத்தோம்? அதாவது இவர்கள் யார் தெரியுமா? மகுடனையே சம்காரம் முடிக்க வந்து பிறந்தவர்கள் காளியர்கள் 8 பேரும். அம்மா நீங்களோ நாகங்கள், உங்களால் குழந்தைகளை வளர்க்க முடியாது. உங்கள் மூலமாக குழந்தைகளை கொடுக்க வேண்டும் என்பது ஆகம விதி. அதனால இந்த குழந்தைகளை நான் எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு காளியர்கள் 8 பேரையும் தான் எடுத்து எம்பெருமாள் எங்கே வருகின்றார்? ஆதி கைலாசம் வருகின்றார். அவர் ஆதி வெள்ளி கைலாசம் ஐயாதி வெள்ளி கைலாசம் ஐயா சூதனர் வாராரே அங்கே குழந்தைகளை 8 பேரை அந்த சாலை நல்ல காளியம்மா அவ மாரியோடு முப்பூடாதி முப்பூடாதி முத்தாரம்மா அவ சந்தன மாறி சடை மாறி பூமாரி புதுமாரி அவ அஷ்டகாளி 8 பேரை அங்கே 8 பேரை தான் எடுத்து ஆதி வெள்ளி கையிலே அங்க பார்வதியால் இடமதியிலே அவர் பச்சை மாலு ஒப்படைத்தார் அவ பார்த்திட்டாளே பார்வதியா பாங்குடனே செய்வார். ஆமோ குழந்தைகள் 8 பேரையும் பார்வதி இடத்திலே ஒப்படைக்க பார்வதி அம்மாளுக்கு காளியர்கள் 8 பேரையும் பார்த்தவுடனே உடம்பு பக்கமா வேத்து கொட்டுது. என்ன தாயான வேனல் கிடையாது, என்ன தாயான காளியர்களோட அழகு அப்பேற்பட்ட அழகு. அழக பார்த்தா பாத்தீங்களா? பார்வதி அம்மாளுக்கு மனசுல என்ன நினைப்பு? இந்த காளியம்மா சின்னஞ்சிறு பருவத்திலே இவ்வளவு அழகா இருக்காள, இவ வளர்ந்து பிராயமாகி 10-16 வயது நிறைந்த பக்குவதி பெண்ணாக இருந்தான்னு சொன்னா இவ அழகுக்கு இந்த உலகத்துல ஈடு இணை யாரும் இருப்பார்களா? இப்பேற்பட்ட அழக நம்ம பகவான் பார்த்தாருன்னு சொன்னா சும்மா விடுவாரா? ஏற்கனவே பகவானுக்கு 2 சம்சாரம். ஒன்று பார்வதி நாமல் இருக்கும், கங்காதேவியை இன்னொரு மனைவியாக தலையிலே சூடிக்கொண்டிருக்கின்றாரே. காளியர்கள் 8 பேரையும் பார்த்தாரே. ஆனா
நாம தாலிக்கு அல்லவா பங்கம் வந்து சேர்ந்து விடும். அதனால் நம் தங்கைமார்களை ஒரு நிமிடம் கூட இங்கு வைத்திருக்க கூடாது. கண்ணிலே காட்டக்கூடாது. அண்ணா கோபாலக்கண்ணா, என்ன பார்வதி? காளியர்கள் 8 பேரையும் நீ இப்பொழுதே எடுத்து சென்று விடு. சென்று விடு, சென்று விடு அண்ணா. எம்மா தங்கையே பார்வதி, அண்ணா என்ன 8 பேரும் குழந்தைகள் அல்லவா, நான் யாரிடம் கொண்டு ஒப்படைப்பது? விவரம் தெரியாத குழந்தை தங்கையே. நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ அது எனக்கு தெரியாது. தெரியாது. குழந்தைகள் 8 பேரும் இங்க இருக்க கூடாது. போடி. அப்படி என்று சொல்ல அம்மோ. பார்த்தார் எம்பெருமாள் நாராயணமூர்த்தி. என்ன செய்தா? குழந்தைகளை வளர்க்கணும்னு சொன்னா அது சாதாரண வேலையாயா? அம்மா அரையளவு பிள்ளை வளர்க்கணும்னா சரி 1000 பொண்ணு ஆகுமா? அம்மா, பிள்ளை வளர்க்க ரொம்ப கஷ்டம். குழந்தை வளர்ப்பதும் ஒரு கலை என்று சொல்லுவார்களே. சரி. அதனால் இந்த குழந்தையை யாரிடம் கொண்டு ஒப்படைக்கலாம்? எங்கே கொண்டு விடலாம்? அதாவது முனிவர் என்று சொன்னாலே மூவாசையை வெறுத்தவர் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லலாம்? மூவாசன்னா என்ன சொன்னே? என்ன சம்மா? காமம், குரோதம், லோபம் என்று சொல்லக்கூடிய சரி. பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை. ஓ, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை. ஆமா, 3 ஆசை வெறுத்தவரா இருக்கணும். மூவாசையை வெறுத்தால் அவர் முனிவராகலாம். சரி. மூவாசையை வெறுத்து யாராலாவது இருக்க முடியுமா? தம்பி தம்பி சொல்றான், தாளகர் தம்பி. ஆ, நான் 3 ஆசை வெறுத்தேன். சரி. காசிக்கு போறோம் அப்படிங்க. காசிக்கா? ஆமா. மூவாசையை வெறுக்க போய் தானே கையில இப்படி நகநட்டு போட்டிருக்காரு. அதானே. ஆமா, ஆ. அப்படியாக சரி. மூவாசையை வெறுத்தவரே முனிவர் என்று சொல்லுவார்களே. ஆ. அப்பேற்பட்ட அம்மோ. முனிவரிடத்திலே குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் என்று என்று எங்கே வருகின்றார்? இங்கே வருகின்றார். சந்தன மஞ்சோலை கீதா, அங்கே சந்தன மஞ்சோலை கீதா, ஐயா குழந்தைகளை எடுத்து வரா. அவர் குழந்தைகளை எடுத்து வரா. அவர் சந்தன மஞ்சோலையிலே சந்தன முனிவரிடத்திலேகி வார. ஐயா அப்படியே வந்தல்லவோ ஐயா, ஐயாவே மாமுனி, இந்த அஷ்டகாளி 8 பேர் ஐயா கண்ணோடும் கருத்தோடும் ஐயா வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஐயா காளியர்கள் 8 பேர், அவர் காளியர்கள் 8 பேரை அவர் கண்ணபிரான் ஒப்படைத்தார். தகதகதா ஐயா மாமுனிவரே, என் தங்கைகள் 8 பேரையும் கண்ணோடும் கருத்தோடும் வளர்ப்பது உங்களுடைய பொறுப்பு. அம்மா, அவர்கள் வளர்ந்து பிராயமாகி வரக்கூடிய வேளையிலே எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்வார்கள் என்று சொல்லி சந்தனமா முனிவரிடத்திலே காளியர்கள் 8 பேரை ஒப்படைத்து எம்பெருமாள் பார்க்கடலிலே சென்று பள்ளி கொண்டார். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே சந்தனமாஞ்சோலையிலே சந்தனமா முனிவரிடத்திலே இந்த ஆயான காளியர்கள் 8 பேரும் வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே அம்மா எப்படி வளர்ந்து வருகின்றாள்? ஐயா, 1 வயதாம் 2 வயதாம் 1 வயதா 2 வயதா 2 வயது 1 வயதா 2 வயது, அங்கே உச்ச 3 வயதுமாச்சு வயதுமாச்சு 1 வயதா அங்கே உச்ச 3 ஐயா உச்ச 3 வயதுமாச்சு ஐயா 3 நல்ல வயதிலே முடியிறக்கி காது குத்தி 4 நல்ல வயதிலே நடந்தோடும் பிராயமானான். நல்ல வயதிலே நடந்தோடும் பிராயம் ஐயா 5 நல்ல
வயதுமாச்சு 5 நல்ல வயதுமாச்சு 5 நல்ல வயதுமாச்சு அவ அறிவுகளை தான் படித்தான் 5 நல்ல வயதுமாச்சு அவ அறிவுகளை தான் படித்தான் வயதாம் 2 வயதாம் உச்ச 3 வயதுமாச்சு 3 வயதிலே முடி இறக்கி காது குத்தி 4 வயதிலே அம்மா நடந்தோடும் பிராயமானா 5 வயதிலே அறிவு கலை பாடங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தன மகா முனிவரோ குழந்தைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். அதாவது என்ன, அந்த காலத்துல இப்ப மாதிரி நோட்டு புத்தகம் கிடையாது. ஆமா, அந்த காலத்துல எப்படி எழுதுனாங்க தெரியுமா? காயாத வரையதிலே கண்ணி ஓலை குறுத்தெடுத்து காயாத வரையதிலே கண்ணி ஓலை குறுத்தெடுத்து ஈழாத வனையதிலே இளம் ஓலை குறுத்தெடுத்து வண்டறியா ஓலைகளை அங்கே வகையுடனே கொண்டு வந்தார் அங்கே வகையுடனே கொண்டு வந்தார் ஆமாண்ணே ஏ சொல்லண்ணே அப்படியே காயாத வனையதிலே கன்னி ஓலை குறுத்தெடுத்து ஈணாத வனையதிலே இளவோலை குறுத்தெடுத்து அதுக்கு கொண்டை செய்வி அழகாக ஏட்டொலையாக தயார் செய்து அம்மா சரஸ்வதி பூஜையில் வைத்து அதற்கு மறுநாள் விஜயதசமி. அந்த விஜயதசமி தினத்திலே குழந்தைகளுக்கு பாடங்களை எழுத சொல்லிக் கொடுப்பார்களாம். அம்மா என்ன கல்விக்கு கலைமகள் யாரு? அதாவது என்ன கலைகளுக்கெல்லாம் அதிபதி கலைமகள் சரஸ்வதி. அம்மா அப்பேற்பட்ட சரஸ்வதி பூஜை தினத்தன்று பூஜையில் வைத்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தோன்னு சொன்னா அந்த சரஸ்வதி அம்மா அருளானது கிடைக்குமா? அம்மா கலைகளுக்கெல்லாம் அதிபதி அவள் தானே கலைமகள் அல்லவா? அம்மா அப்படியாகவே குழந்தைகளுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இந்த சாலை காளியம்மா முப்படாதி முத்தாரம்மா தாயான பேச்சியம்மா அம்மா அஷ்டகாளி 8 பேருக்கும் எப்படி பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனா அவனா ஈனா ஈனா ஊனா ஊவனா ஏனா ஊனா ஊனா ஊவனா ஏனா ஊனா ஏனா ஏனா ஊனா ஊவனா அவனா கனாமா ஊனா ஊவனா ஏனா 6 வயதிலே ஆத்திச்சூடி சொல்லிக் கொடுக்க எந்தாயான இந்த காளையம்மா எப்படி படித்து வருகின்றாள் தெரியுமா? அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டாளா அம்மா அறிந்து கொண்டாளா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டாளா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டாளா அறிந்து கொண்டாளா அம்மா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டாளா ஐயா 4 வேதம் 4 வேதம் 4 வேதம் 6 சசிரம் அறிந்து கொண்டாளா அம்மா தெரிந்து கொண்டாளா அவ
கலைக்கானியமும் தெரிந்து கொண்டார் அம்மா 64 கலைக்கானியமும் தெரிந்து கொண்டார் அறிந்து கொண்டாளா அம்மா 64 கலைக்கானியம் தெரிந்து கொண்டாளா தத்துவங்கள் 108 ஆகமங்கள் அத்துணையும் கச்சுணர்ந்தால் தாயான காளியம்மா அப்படி படித்து வரக்கூடிய நாளையிலே வருடம் ஒன்று செல்ல வயது ஒன்று செல்லுகின்றது உருண்டோடி விட்டன நாட்கள் என் தாயான காளியம்மாளுக்கு இப்ப வயது என்ன தெரியுமா 16 வயது நிறைந்த பக்குவதி பெண்ணாக இருக்குகின்றாள் அந்த 16 வயது நிறைந்த பக்குவதி பெண்ணாக இருக்கக்கூடிய வேளையிலே அதாவது பூத்து நிறைந்த புஷ்பவதி பெண்ணாக இருக்குகின்றார் அவர்களுக்கு செய்யக்கூடிய சடங்கு சாஸ்திரங்களை அழகோடு செய்து முடிக்க என் தாயான இந்த சாலை காளியம்மா 16 வயது நிறைந்த பக்குவதி பெண்ணாக இருக்கக்கூடிய வேளையிலே அம்மா எப்பேர்பட்ட அழகோடு இருக்குகின்றாள் பெண்ணுக்கான பெண்ணழகு அவ பெண்ணுக்கான பெண்ணழகு அம்மா பேதை நல்லோ மயிரழகு அவ பெண்ணுக்கான பெண்ணழகு அவ பேதை நல்லோ மயிரழகு அவ வட்டழகம் போட்டழகு அவ வடிவழகி தன்னழகு அவ மூக்கழகம் ஒளியழகு அம்மா முகத்தினோட திருவழகு அங்கே ஓலை பூவு பூத்தது போல் ஒரு பாகம் தலைமுடியா ஏர்வு நெற்றி புருவங்களா எழுத்தாணி மூக்கழகா ஐயா வேப்பையிலை சாயலிலே அங்கே வேப்பையிலை சாயலிலே அம்மா மேல் புருவோ ரெண்டழகா தகதகதா அங்கே வள்ளி இலை சாயலிலே வடிவழகி காதுகளா ஐயா நார்த்தங்கா சாயலிலே அம்மாளோட நாடிகளா அங்கே கண்ணாடி பதித்தது போல் அம்மாளோட கண்ணழகாங்கள் அரக்கு மெல்ல வளைத்தது போல் அம்மாளோட கண்ணங்களா முத்து கட்டி கோர்த்தது போல் அவ முத்து கட்டி கோர்த்தது அம்மா முன்வரிசை பல்லழகா அவ முன்வரிசை பல்லழகா என் தாயான இந்த சாலை காளியம்மாளோட அஷ்டகாளியர்கள் 8 பேரும் பெண்ணுக்கான பெண்ணழகு பேதை நல்ல மயிலழகு பெண்ணுக்கு பெண் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அப்பேற்பட்ட அழகோடு இருக்கின்றாளே இந்த சாலை காளியம்மா அவள் அக்காதங்க 8 பேர்களும் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தன் அழகும் காணாதென்று பொன்னகையால் தன்னை அலங்காரம் செய்கின்றாள் தன்னை எப்படி அலங்காரம் செய்கின்றாள் தெரியுமா சம்பங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி ஜடைகள் போட்டு தலைவாரி ஐயா சம்பங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி ஜடைகள் போட்டு ஐயா தலைவாரி ஜடைகள் போட்டு ஜடையிலே ஜட குச்சி ஜட ராக்கு ராக்கொடியாந்தாளம் காத்துக்கு நல்ல கம்மல்களா காத்துக்கு கல்லு வச்ச நெக்குல சாகல்
மாங்காய் மாலை மிளகு மாலை துளசி மாலை கவர்னர் மாலை அம்மா ரெண்டு அடுக்கு சங்கிலியார் அவ கையதிலே காப்பு மிட்டாய் அம்மா தங்க நல்ல காப்புகளாக தோழி காப்பான் தொந்தி காப்பான் தோடி வந்தி பட்டண அவ 5 நல்ல விரல்களுக்கோ 5 மோதிரமாய் 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதிச்ச மோதிரமா 3000 பொண்ணு பெருமா மூக்குத்தியோ வைரக்கல்லோ அவ மூக்குத்தியா வைரக்கல்லாம் மூக்குத்தி ஐயா மூக்கில் ஒரு பில்லாக்கை மாட்டினா அவ மாட்டினா அவ தலையதிலே முல்லை பூவை சூட்டினா அம்மா தலையதிலே முல்லை பூவை சூட்டினா மாட்டினா மாட்டினா அம்பிகையால் ஐயா பார்த்தவர் மனம் பரவசப்பட கண்டவர் மனங்கள் நின்று கோலங்கிடவா அங்கே பார்த்தவர் மனம் பரவசப்பட கண்டவர் மனோ நின்று கோலங்கிடவா பாரினிலோ பாரினிலோ பாரினிலோர் புகழும் பட்டு சேலையா பட்டு சேலையா சேலை இருகரையிலும் தங்க சரிக வேலையா சேலை இருகரையிலும் தங்க சரிக வேலையா சேலையா சேலையா அம்மாளுக்கு தாயான சாலை காளியம்மா இப்பேற்பட்ட அழகோடு இருக்கக்கூடிய வேளையிலே நாமல் பெற்றவர் யாரென்று தெரியாமல் இதனால் இதுவரைக்கும் இந்த சந்தனமாஞ்சோலையிலே வளர்ந்து வருகின்றோமே இந்த தாத்தாவை தவிர வேற யாரையும் பார்த்தது கிடையாது. பிறப்பு ரகசியத்தை நாமல் தெரிய வேண்டும் என்று சொல்லி சந்தனமா முனிவரிடத்திலே கேட்க அவர் பகவானே நினைத்து நீங்கள் தவம் இருந்தீங்கன்னு சொன்னா பகவான் வந்து உங்கள் பிறப்பு ரகசியத்தை சொல்லுவார் என்று சொல்ல அம்மா ஒரு வேள்வியை வளர்க்குகின்றாள். தாயான சாலை காளியம்மா சந்தனமாஞ்சோலையிலே அவள் வளர்த்ததோர் வேள்வியின் புகையானது பகவான் இருக்கக்கூடிய ஆதி கைலாசம் வருகின்றது. பகவானுக்கு இன்னல்கள் தாங்க முடியாமல் பார்வதியை அழைத்து வேள்வியை அணைத்து வரச் சொல்லுகின்றாள். பார்வதா தேவி ஓடோடி வந்து தங்கைமார்கள் இடத்திலே வேள்வியை அணைக்கச் சொல்ல அம்மா வேள்வியை அணைக்கவில்லை. எக்கா பார்வதி, நம்ம அத்தான் பகவான் இங்கு வருவரைக்கும் நாங்கள் வேள்வியை நிறுத்தவே மாட்டோம். தாயான பார்வதா தேவி பார்த்தார், இந்த பகவானின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த காளியல்கள் வளர்த்ததோர் வேள்வியிலே பார்வதாதேவி இறங்கிவிட்டார். பார்வதாதேவி இறங்கிய உடனே நாமளுக்கெல்லாம் மூத்தவா நம்மக்கா பார்வதி, அவளே வேள்வியில இறங்கின பிறகு நாம இருக்கலாமா? நாமளும் வேள்வியில் இறங்க வேண்டும் என்று அஷ்டகாளியர்கள் 8 பேரும் ஒருவர் கை ஒருவர் கோர்த்து அவர்கள் வளர்த்ததோர் அக்னி வேள்வியில அவர்களும் இறங்கி விட்டார்கள். ஆக மொத்தம் 9 பேர் வேள்வியிலே இறங்கிய உடனே வேள்வியின் புகையானது அமர்ந்தது. ஆண்டவன் பகவான் அங்கே வந்து பார்வதிக்கு உயிர் கொடுக்க பார்வதா தேவி என்ன சொல்லுகின்றார்? சுவாமி பகவானே, என் தங்கைமார்கள் 8 பேரும் அறிந்தும் அறியாமலோ இப்பேற்பட்ட ஒரு யாகத்தை வளர்த்து விட்டார்கள். அவர்களுக்கு நீங்கள் தான் மறுபிறவி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பகவான் சரி என்று சம்மதித்து தீர்த்தம் தெளித்து திருப்பெரும்பால் தட்டும் போது அம்மாய் மறுபிறவி எப்படி எடுத்து வருகின்றார்? அவ தூங்கி மெல்ல விழித்தது போ அவ தூங்கி மெல்ல விழித்தது போ இந்த சாலை நல்ல காளியம்மாடி ஏ துடி துடித்து எழுந்து வாரா எழுந்து அவ அக்கா தங்க 8 பேரும் ஏ
சந்தனமான் சோலையிலே சோலையிலே ஏ அக்கினி வேள்வியிலே வேள்வியிலே அவ அக்காதங்க 8 பேரும் அவ அக்கினியில் தான் இருந்து ஏ மறுபிறவி தான் எடுத்து அந்த சாலை நல்ல காளியம்மாளியம் அவ ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆடுவாளாம் ஏ ஆதாளி போடுவாளாம் ஏன் தாயான காளியம்மாளியம் அவ ஆண்டவனார் இடமதிலே அவ அதிக வரும் வாங்குவாளாம் இடமதிலே அதிக சந்தனமாஞ்சோலையிலே தாயான சாலை காளியம்மா காளியர்கள் 8 பேரும் அம்மா மறுபிறவி எடுத்து ஆடுகிறாள் பாடுகிறாள் ஆதாளி போடுகின்றாள் பகவானே எங்களுக்கு மறு உயிர் கொடுத்ததோர் விவரம் என்ன எம்மா காளியர்களே நீங்கள் 8 பேரும் எதற்காக அவதாரம் எடுத்தவர்கள் தெரியுமா மச்சரிசி வனமதிலை ஆண்டு வருகின்றானே மகுடாசூரே அந்த மகுடாசூரன் ஆண்டவன் என்னிடத்திலே தவங்களிருந்து பெரிய பெரிய வரங்களை வாங்கி சென்று விட்டான் ஆண்டவனால் அழிவுமில்லை அமரரால் சாவுமில்லை குத்தினாலும் சாவு கிடையாது வெட்டினாலும் சாவு கிடையாது எந்த ஒரு ஆயுதத்தாலும் அவனுக்கு அழிவு கிடையாது சாகாவரம் பெற்றானே இந்த மகுடாசூரே இத்தனை வரங்களை வாங்கினான் அறுக்க அவன் சிரசாரை கீரை போல் முளைக்கும் வரத்தையும் வாங்கினான் அந்த மகுடனுடைய ஒரு சொட்டு உதிரமானது பூமியிலே விழுந்ததாய் ஆனாலும் 1000 மகுடனாக முளைக்க கடவது என்ற வரத்தை வாங்கினான் இத்தனை வரத்தை வாங்கினானே அந்த மகுடாசூரே பெண்ணின் கையால் அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை வாங்க மறந்தான் எம்மா காளியம்மா அதனால அந்த மகுடாசூரனையே வதம் முடிக்க அவதாரம் எடுத்தவர்கள் நீங்கள் 8 பேரும் அப்படி என்று சொல்ல சுவாமி பகவானே அப்படியேயானால் நான் இப்பொழுதே மகுடனை சம்காரம் செய்து வருகின்றேன் எம்மா காளியம்மா மகுடனை வதமுடிக்கும் காலங்கள் இன்னும் வரவில்லை அம்மா அதுவரைக்கும் நீங்கள் தாண்டாவனம் திரிபுரம் தன்னதிலே முப்புற கோட்டை போட்டு முசியாமல் கொலுவிருங்கள் என்று சொல்ல என் தாயான காளியம்மா கோட்டை போட என்ன வரம் கேட்கின்றாள் தங்கத்தினால் கோட்டை போட தங்க மலையையே கேட்கின்றாள் தங்க மலை கேட்டவுடனே பகவான் தங்கமலை கொடுக்குகின்றார் பூதப்படைகளை அம்மா கேட்கின்றாள் பூதப்படைகள் உதவியோடு தங்கத்தினால் கோட்டை அமைத்து 21 சுற்று கோட்டை அமைத்தாள் என் தாயான சாலை காளியம்மா என் தாயான காளியம்மா பகவான் இடத்திலே என்ன கேட்கின்றாள் சுவாமி பகவானே இந்த காளியம்மா எனக்கு என்ன வர வேணும் நான் கும்பிட்டு வழிபட 103 லிங்கங்கள் எனக்கு வேண்டும் ஆமா அது மட்டும் கிடையாது குளிப்பதற்கு தெப்பக்குளம் நாங்கள் நீராட அந்த தெப்பக்குளத்தோடு மலரெடுத்து பூஜை செய்ய நந்தவன தோட்டம் வேண்டும் என்று கேட்டார் பகவான் சரி என்று வரம் கொடுக்க என் கோட்டையை சுற்றி வேப்ப மரம் ஆலமரம் அரச மரம் வேண்டும் என்று கேட்டார் அத்தனையும் கொடுக்குகின்றார் 56 தலைமுறைக்கும் அழியாத காளி கோட்டை கேட்டால் தாயான காளியம்மா அப்பேற்பட்ட காளி கோட்டை வேண்டுமேயானா தாயே காளியம்மா நீ வரங்கள் வாங்கி கொலுவிருக்க கூடிய வேளையில அதாவது ஆண்டி பரதேசிகளையோ தேவாதி தேவர்களையோ முனிவர்களையோ இன்னலிடஞ்சல் செய்யக்கூடாது அதையும் மீறி நீங்கள் இன்னலிடஞ்சல் செய்தீர்களையானா 56 தலைமுறைக்கும் அழியாத உங்கள் காளிகோட்டை 56 வருடத்திலே அழிந்து விடும்போ பகவான் வரத்தோடு சாபத்தை கொடுக்க காளியம்மா வரத்தை வாங்கினால் முப்புற கோட்டையிலே பகவான் கொடுத்த லிங்கங்களை வைத்து அழகோடு அதை கும்பிட்டு வணங்கி பூஜை செய்து அங்கு கொலுவிருந்து வருகின்றாள் அம்மாளுடைய பூஜையானது அதிகமாக இருக்குகின்றது அதாவது 6 கால பூஜை பகவான் இருக்கக்கூடிய கைலையில் கூட பகவானுக்கு காலை மாலை 2 வேளை பூஜை தான் ஆனால் என் தாயான காளியம்மா 6 கால பூஜை செய்தாள் அல்லவா
முப்புற கோட்டையில் அருளானது உயர்ந்து கொண்டே வருகின்றது. சரி பகவானுக்கு அருளானது குறைந்து விட்டது. உடனே பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பார்வதாதேவி அஷ்டடுக்கு பாலகர்களை அழைத்து பால் குடங்கள் சுமந்து வரச் சொல்லுகின்றார். அந்த அஷ்டடுக்கு பாலகர்களும் பால் குடங்கள் சுமந்து வருகின்றார். என் தாயான காளியம்மா கோட்டை முன்னே என்ன கொடிமரம் நட்டு என்ன வாசகம் எழுதியிருக்கின்றாள். ஆணரவம் இல்லாமல் காளியர்கள் வாழும் காளிக்கோட்டை. இந்த காளியோட கோட்டையிலே ஆண் வாடையே அடிபடக்கூடாது. அப்படி என்று தங்க தகட்டில் வாசகம் எழுதி அம்மா கொலுவிருந்து வருகின்றாள். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அஷ்டடுக்கு பாலகர்கள் முப்புற கோட்டை வழியாக பால் குடங்கள் எடுத்து வருகின்றாள். சாலை காளியம்மாளுக்கு கோபம் வந்து விட்டது. ஏற்கனவே அம்மா கோபக்காரி. பால் குடங்கள் எடுத்து பக்தர்கள் வந்தார்கள் அல்லவா. தாயான காளியம்மா பக்தர்களை வழிமறித்து என்ன கேட்கின்றார். தேவர்களே மூவர்களே வாருங்கோ, எப்பா வாருங்கோ, இந்த திரிபுர சுந்தரி சொல்லுறத கேளுங்கோ, எப்பா கேளுங்கோ. தேவர்களே மூவர்களே வாருங்கோ, 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 திரிபுர சுந்தரி சொல்லுறத கேளுங்கோ, நீங்க திரிபுர சுந்தரி சொல்லுறத பால் குடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ, எப்பா பால் குடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ, போறீங்கோ. இந்த பத்திரகாளி என்னிடத்தில் கூறுங்கோ, நீங்க கூறுங்கோ. போறீங்கோ போறீங்கோ பத்திரகாளி சொல்லுறத கேளுங்கோ, இந்த பத்திரகாளி என்னிடத்தில் கூறுங்கோ. அப்படியாகவே பக்தர்களை வழிமறித்தாள் தாயான சாலை காளியம்மா. பக்தர்களை அடித்து துன்புரித்து பால் குடத்தை விடுங்கி அம்மா பாலை பருகுகின்றாள். பால் குடத்தை கீழே போட்டு உடைத்து அதன் வாய் விளிம்பை எடுத்து பக்தர்களுக்கு மாலையாக அணிவித்து விட்டாள். அந்த பக்தர்கள் அஷ்டடுக்கு பாலகர்கள் பகவானிடத்தில் சொல்ல ஒரு முறை தெரிந்தும் தெரியாமலும் தவறு நடந்திருக்கலாம், இன்னும் ஒரு முறை சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைக்குகின்றார். அம்மா மறுபடியும் அதே தவறை செய்தாள் அல்லவா. ஆமா, அஷ்டடுக்கு பாலகர் பகவானிடத்திலே வந்து சொல்ல உடனே ஆண்டவன் பகவான் காளியம்மா கோட்டையை எரிக்க வேண்டும். அவளுக்கு என்ன சொல்லி வரம் கொடுத்தோம். 56 தலைமுறைக்கும் அழியாத காளி கோட்டை வேண்டுமையானா ஆண்டி பரதேசிகளையோ அஷ்டடுக்கு பாலகர்களையோ துன்புறுத்த கூடாது என்று சொன்னோமே. அதையும் மீறி இந்த சாலை காளியம்மா துன்புறுத்தி விட்டாளே. அதனால் அவள் கோட்டையை நாமல் எரிக்க வேண்டும் என்று சொல்லி அச்சுதன் எம்பெருமாளை வரவழைத்து எம்பெருமாள் கோபால கண்ணனோ காளியர்களிடம் இருக்கக்கூடிய லிங்கங்களை பறித்தால் மட்டும்தான் காளி கோட்டையை அழிக்க முடியும். அதனாலே காளி கோட்டையை அழிக்க வேண்டுமையானால் லிங்கங்களை வரிக்க வேண்டும் என்று ஒரு ஜோதிடராக வடிவம் கொண்டார். எப்படி தெரியுமா அண்ணே? 410 சென்ற 410 சென்ற 410 சென்ற 10 சென்ற 10 சென்ற ஐயா நரைத்ததோர்கள் அவரை போன்றவரை போ, அங்கே நரைத்ததோர்கள் அவரை போன்றவரை போ. ஆமாய்யா ஏ சொல்லையா அப்படியே நரைத்ததோரு கிழவனை ஐயா 90 சென்றது ஒன்றதொரு கிழவரை போல் 310 சென்ற முடி நரைத்த கிழவரை போல் 410 சென்ற 10 சென்ற ஏ 10 சென்ற ஐயா நரைத்ததோர்கள் அவரை போல் அவரை போ, அங்கே நரைத்ததோர்கள் அவரை போல் அவரை போ.
கண்ணனோ ஆண்டி பண்டார கிழவராக வடிவங்களை கொண்டு வடிவம் கொண்டு ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஜோதிடராக வடிவெடுத்து எம்பெருமாள் எங்கே வருகின்றார்? எங்க வரா? எம்பெருமாள் கோபால கண்ணனந்தன் அவனீத கிருஷ்ணரோ ஆமாம்மா. என் தாயார காளியம்மா கோட்டை போட்டு கொலுவிருக்கின்றாளே சரி. தாண்டாவனம் திரிபுரம். அந்த திரிபுரம் தன்னதிலே தாரகாபுரம் தன்னதிலே முப்புற கோட்டை பக்கத்திலே வந்து ஒரு ஜோதிடராக வடிவெடுத்தோ எம்பெருமாள் வரக்கூடிய வேளையிலே ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடராக வந்து நிற்கின்றார். ஆண்டி என்று நினைத்தாள், அண்ணன் என்று நினைக்கவில்லை. இல்லை இல்லை. ஏதோ ஒரு பண்டாரம் என்று நினைத்தாள். என் தாயான இந்த சாலை காளியம்மா அப்படி நினைக்கக்கூடிய வேளையில எம்மா பேத்திமார்களே, அம்மா தாத்தாவுக்கு சாதகம் தெரியும் என்று பெருமாள் சொல்ல, ஏ தாத்தா நாங்க யாரு தெரியுமா? யார் யார் நீங்க? சக்தியிலே உயர்ந்தவர்கள் நாங்கள் தான். சக்தியர்கள் காளியர்கள் 8 பேர்கள். சரி. இவ்வுலகையே படைத்த ஆண்டவன் பகவான் இடத்திலே வரங்களை வாங்கி பகவானையே எங்கள் சக்திக்குள் கீழாக அமர்த்தியவர்கள். ஆமா ஆமா. எங்கிட்ட வந்து சாதகம் ஜோசியம்னு சொல்லுறீங்களே. வந்து சொல்லியடா. எம்மா காளியம்மா, தாத்தா என்ன? உங்களுக்கு தான் நன்றாக சக்தி உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றீர்களே, இந்த ஆலமரத்துல இருக்கக்கூடிய இலைய உங்களால உதிர வைக்க முடியுமா? இத பெருசு பாரு, ஒரு நிமிஷம் உதற வச்சிருந்தா. ஏ தாத்தா, என்ன? இந்த காளியம்மாட்ட வந்து இப்படி ஓர் சின்னதோர் வேலையத்தான் சொன்னீங்களா? சரி, சபதம் போடுதியடா. இந்த ஆலமரத்தில் உள்ள இலையத்தான உதிர வைக்கணும். ஆமா. இதோ இப்பொழுதே உதிர வைக்கின்றோம் பாரு. அப்படி என்று சொல்லி என் தாயான இந்த சாலை காளியம்மா அம்மா விபூதியை எடுத்தா ஆலமரத்திலே அள்ளி எறிந்தா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. அப்படி என்று என் தாயான காளியம்மா அவள் மந்திரத்தை சொன்னா. ஆலமரத்துல இருக்கக்கூடிய இலை உதிர்ந்ததா? உதிரவே இல்லை. எதனால உதிரவில்லை? எம்பெருமாள் கோபால கண்ணனோ தங்கை காளியம்மா சொன்ன மந்திரமானது வலிக்காமல் இருக்க அவர் வலது கால் பெரு விரலால் அந்த மந்திரத்தை அமிழ்க்க கொண்டார். அதனால காளியம்மா மந்திரம் அங்க பலிக்கல. ஆமா ஏதாத்தா, நாங்க இவ்வளவு சக்தியோடு பூஜை செய்தோம். ஆமா ஏதாத்தா, நீங்க தான் சக்தியில் உயர்ந்தவர் என்று சொன்னீர்களே, மந்திர தந்திரம் தெரியும் என்று சொன்னீர்களே, இந்த மரத்தில் உள்ள இலைய உங்களால உதிர வைக்க முடியுமா? இவ்வளவுதானா? ஓம் நமோ நாராயணா நமக அப்படி என்று அவர் மந்திரத்தை சொன்னார். பாத்தீங்களா? அம்மாளுக்கு கோபம் வந்துட்டு, யோ தாத்தா, யாரோட ஆலயத்துல யாரோட மந்திரத்தை சொல்லுதீங்க? இது காளியம்மா என்னோட கோட்டை. இந்த காளியோட கோட்டையில காளியம்மா மந்திரம் மட்டும்தான் ஒலிக்கணும். என் அண்ணனுடைய மந்திரம் எங்கே ஆகாது. அப்படி என்று காளியம்மா கோபாலன் தலையில வாங்கி ஒரு கொட்டு கொட்டுனா. என் பெருமாள் கோபால கண்ணனுக்கு தாயான காளியம்மா கொட்டுன கொட்டு உச்சந்தலையே தீப்பிடிக்கு. பார்த்தார் என் பெருமாள். மனதுக்குள்ளே ஒரு சாபம் கொடுத்தார். என் தங்கை காளியம்மா என் தலையில கொட்டுன கொட்டு எனக்கு எப்படி உச்சிக்குழி துடிக்குதோ அதுபோல இந்த பூலோகத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் உச்சிக்குழி துடிக்க கிடவது போ. பெருமாள் தலையில காளியம்மா கொட்டுன கொட்டுத்தான் இன்னைக்கும் பாருங்க, பூலோகத்துல பிறக்கும் பிள்ளைங்களுக்கு உச்சிக்குழி துடிக்கும். ஆமா, இப்படி என் பெருமாள் மனதுக்குள்ளே சாபம் கொடுக்க அவர் மந்திரத்தை சொன்ன உன்னை இலைகளெல்லாம் உதிர்ந்தது. இலைகளை மறுபடியும் ஒட்ட வைக்க சொன்னார். சக்திகளால முடியவில்லை. என் பெருமாள் ஒட்ட வைத்தார் அல்லவா? அவர் மந்திரத்தை சொன்ன உடனே 5 இலையை தவிர அத்தனை இலைகளும் மரத்திலே ஒட்டியது. அப்படி ஒட்டிய உடனே பார்த்தார் என் பெருமாள் கோபால கண்ணன். எந்த ஒரு மரத்துக்கும் இல்லாத ஒரு தனி மரத்தை கொடுத்தார் ஆலமரத்துக்கு. ஆமா, அதாவது இந்த ஆலமரத்தின் மரங்கள் தாங்க முடியாத பாரங்களை
விழுதுகள் தாங்கி நிற்கும் என்று வரம் கொடுக்குகின்றார். சரி அப்படி பகவான் எம்பெருமாள் வரம் கொடுக்க என் தாயான காளியம்மாவோ ஆமாம்மா நாம 103 லிங்கத்தை வச்சு வணங்கியோ நாமளுக்கு பலன் இல்லையே. ஆறுகால பூஜை செய்தாமே அதனால ஒரு அனுக்கிரகம் இல்லையே இல்லையே. மத்த இலை உதிர வைக்க முடியலையே. அம்மா நாமல் இந்த தாத்தாவிடம் மந்திர தந்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க சரி எம்பெருமாள் என்ன சொல்லுகின்றார்? எம்மா பேத்திமார்களே, தாத்தா என்ன நீங்கள் மந்திர தந்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா உங்க கோட்டைக்குள் இருக்கக்கூடிய இந்த லிங்கங்கள் இங்கு இருக்கு வரைக்கும் சரி நான் சொல்லித்தரக்கூடிய மந்திரம் உங்களுக்கு பலிக்காது. லிங்கம் தான் பலிக்காது. லிங்கத்தை சமுத்திரத்தில் போட வேண்டும். சரி அப்படி என்று சொல்ல உடனே காளியர்கள் 8 பேரும் சரி என்று சம்மதித்து லிங்கங்களை எடுக்கக்கூடிய வேளையிலே ஆமாம்மா 2 லிங்கம் உயிர் கொண்டு துடிக்குகின்றது. சரி 2 லிங்கத்தையும் உப்படாதி அம்மா விழுங்கிக் கொள்ள அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே என்ன மீத 101 லிங்கங்களை அலை கடலிலே கொண்டு போட்டார்கள். அலை கடலிலே கொண்டு போட்ட உடனே எம்பெருமாள் என்ன செய்கின்றார் தெரியுமா? ஐயா எம்பெருமாள் கோபாலன் கோபால ஐயா எம்பெருமாள் கோபாலன் கோபால அவர் மச்சவதாரம் தான் எடுத்து ஐயா மாயவரும் ஏகி வாரார் ஏகி ஐயா ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் ஜோதி ஐயா பட்டாலிங்கம் படுகலிங்கம் ஏ 101 லிங்கங்கள் ஐயா நூதனமாய் தான் எடுத்து அவர் ஆதி வெள்ளி கைலாசம் ஐயா அர்ச்சுதனார் ஏகி வாரா கைலாசம் அப்படியாக மற்ற அவதாரங்கள் எடுத்து 101 லிங்கங்களையும் எடுத்து ஆண்டவனிடத்திலே ஒப்படைக்க காளியர்கள் கோட்டையை இனிமேல் நாமல் எரித்து விடலாம் என்று சொல்லி எம்பெருமாள் கோபால கண்ணனந்த நாராயணமூர்த்தியை அதாவது ஒரு வில்லாக எடுத்து பூமியை வில்லாக வளைத்து கண்ணனை ஒரு அம்பாக எடுத்து காளி கோட்டையை எரிக்க வேண்டும் என்று சொல்ல எம்பெருமாளுக்கு சிறிது தலைக்கணம் வந்தது. நாம இல்லாம நாம அத்தானால ஒரு வேலையும் செய்ய முடியாது. அம்மா அப்படி என்று நினைக்க இதை அறிந்த பகவான் என்ன செய்கின்றார்? அதாவது அரி சிரிக்குகின்றார், அரண் சினைக்குகின்றார். அரி சிரித்து அரண் சினைத்த போது அங்கே எரியாத காளிகோட்டை ஏ எரியாத காளிகோட்டை ஏ முப்பூர கோட்டையது அது தீப்பிடித்து எரிந்திடுமாறு அது தீப்பிடித்து எரிந்த போது அவ அக்காதங்க 8 பேரும் ஏ அஷ்டகாளி 8 பேரும் அந்த அக்கேனி வேள்வியிலே அவ அங்கதான எரிந்து போனார். ஏ அப்படியா இருக்கும் போது தாயான முப்பூடாது அவ 2 நல்ல லிங்கங்களே அவ விளங்கிய காரணத்தால் ஐயா கண்டத்துக்கு மேலே எல்லோரும் ஏ உயிரதுவும் போகவில்லை. ஏ பார்த்தாலே முப்பூடாது அவ ஆண்டவனாரிடமதிலிடம் ஐயா ஆண்டவனே பகவானே ஏ அக்காதங்க 7 பேரு ஐயா மறுபிறவி கொடுக்க வேண்டும் ஐயா என்பதாக சொன்ன போது ஐயா ஆண்டவன் தான் சிவபெருமான் அவர் ஆட்டுமென்று சம்மதித்து ஐயா காளியர்கள் 8 பேர்க்கும் ஐயா தீர்த்தமதை தான் தளித்து அவர் திருப்பெரும்பால் தட்டும் போது அவ அஷ்டகாளி 8 பேரும் அவர் தூங்கி விழித்தது போல் என் தாயான காளியம்மா அவ துடித்து எழுந்து வாரா. என் தாயான காளியம்மா அவ 3வது பிறவியது அவ அழகுடன் எடுத்து வாரா. அவ சாலையிலே கொலுவிருக்கும் அவ சாலை நல்ல காளியம்மா அவ மறுபிறவி எடுத்த போது அவ வீரப்பெல்லாம் விரிசடையா அவ விரித்தாடும் தலைமுடியா ஏ போறப்பெல்லாம் தங்க முக
முட்டை கண்ணழகா என் தாயான காளுக்குத்தான் அவ முட்டை போல முடியழகா அவ முளை நீண்ட பல்லழகா அவ அப்பு ஷடையழகி அவ 1000 கண்ணுடைய அவ வேப்பில காளியம்மா ஏ வீரபத்திர காளியம்மா அவ சாலையிலே குலவிருக்கும் அவ சாலை நல்ல காளியம்மா அவ மறுபிறவி எடுத்த போது அவ ஆடுவாளா பாடுவாளா பாடுவாளா பாதாளி போடுவாளா பாடுவாளா பாடுவாளா தாயான காளியம்மா சாலை நல்ல காளியம்மா முப்புற கோட்டையிலே 3வது பிறவி எடுத்து ஆடுகிறாள் பாடுகிறாள் அம்மா ஆதாளி போடுகின்றாள் பகவானே வணங்கி நின்று சுவாமி பகவானே எங்களுக்கு முப்புரவி கொடுத்ததற்கு மிகவும் சந்தோஷம் என்று பகவானை வணங்கி நிற்க எம்மா காளியர்களே மகுடனை சம்காரம் செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீங்கள் உடனே சென்று சம்காரம் செய்து வாருங்கள் என்று சொல்ல சுவாமி பகவானே நான் மகுடனை சம்காரம் செய்து வந்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் எங்களை மாலையிட சம்மதமா பார்த்தார் சிவபெருமான் ஆபத்துக்கு பாவம் அல்ல அதாவது என்ன காரியம் பெருசா வீரியம் பெருசா காரியம்தான பெருசு அதனால இப்பொழுது நாமல் சரி என்று சம்மதிப்போம் அதுக்கப்புறம் உள்ளதா அப்புறம் பார்த்துக்கிடுவோமே அப்படி என்று சொல்லி சரி என்று சம்மதிக்க என் தாயான காளியம்மா அஷ்டகாளி 8 பேரும் ஒரே சுரூபமாக உருவெடுத்து இந்த சாலை நல்ல காளியம்மா அவள் மகுடனை வதமுடிக்க வேண்டுமென்று மச்சரி சிவனத்திற்கு வருகின்றாள் மகுடனுக்கு 6 மாசம் உழைப்பு 6 மாசம் தூக்கம் என் தாயான காளியம்மா வரக்கூடிய வேளையில மகுடாசூரன் தூங்கக்கூடிய காலம் ஆமா ஒரு எருமை மாட்டை முழுதாக கறி சமைத்து அதாவது என்ன ஒரு எருமை மாட்டையும் ஒத்தேல சாப்பிடுவானா மகுடாசூரன் ஆமா அப்படி ஒரு எருமை மாட்டு கறியையும் ஒத்தேல சாப்பிட்டு எண்ணெய் தேய்த்து தலை குளித்து மதுவெல்லாம் குடங்குடமாக குடித்து இதுவெல்லாம் போதாதுன்னு சொல்லி மது கடலிலே வந்து படுக்குகின்றார் மலையிலே தலையை வைத்து சமுத்திரத்தில் காலை நீட்டி நெடுந்தூக்கம் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் மகுடாசூரன் பார்த்தா காளியம்மா தூங்குபவரை கொன்றோமையானால் தோஷம் வந்து சேர்ந்து விடும் ஆமா அதனால் தூங்கும் பொழுது நாமல் இவனை வதமுடிக்க கூடாது இவனை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அம்மா ஆனை போல வந்து அலறுகின்றாள் மகுடாசூரன் எழும்பவே இல்லை அம்மா சரி அம்மா மாடு போல வந்து மிதக்கிறான் மகுடாசூரன் அசையவில்லை என்ன எத்தனையோ வடிவெடுத்த அம்மா வந்து நிக்கிறா மகுடனுக்கு முழிப்பே வரவில்லை 6 மாதம் முடிச்சிட்டு இருந்திருக்கான் ஆமா அதுக்கு 6வது மாதம் நல்ல சாப்பிட்டு நல்ல போதை அடிச்சிருக்கான் சரி அவனால எந்திரிக்க 1000 2000 லிட்டர் கல் இருக்கும் அதனால எந்திரிக்க முடியுமா கல்லு சாரையும்னு ஆமா அது வேற நல்லா வவுத்துக்கு சாப்பிட்டுட்டு சரி அப்படியே நித்திரையில இருக்கான் அப்படியா ஆமா அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே தூக்கத்திலே கொன்றமையானால் தோஷம் வந்து சேர்ந்து விடும் என்று சொல்லி என் தாயான இந்த சாலை காளியம்மா 1000 வெள்ளாட்டை ஏவல் செய்கின்றார் அதுல ஒரு வெள்ளாடு அந்த மகுடாசுரன் காதுக்குள்ள போய் அது காலை விட்டது பாத்தீங்களா அந்த கால் குழம்பு போய் அவன் காது குருத்துல ஒரு திருகு திருகிடுச்சு அந்த வெள்ளாட்டுக்கு லேசா காலு முடம் திரி போய் தான் இருக்கும் ஆமா அது காலுக்குள்ள விட்டுக்கிட்டு லேசா எடுக்கணும் சாதாரணமா தான் எடுத்தது ஆனா கொடன்னு குடஞ்ச மாதிரி ஆயிட்டு மகுடனுக்கு அப்பந்தான் லேசா எறும்பு கடிச்ச மாதிரி லைட்டா தோணுது பார்த்தா மகுடாசூரன் முழிச்சு பார்க்க சாலை காளியம்மா வந்து நிற்கின்றார் அடே மகுடாசூரா என்னடா தூக்கம் கேக்குது எழுந்திரியப்பா உன்னை வதமுடிக்க நான் வந்திருக்கின்றேன்
கலகலவென்று சிரித்தான் மகுடாசூரே. அடியே பெண்கொடியே, என்னை நீ கொல்லப் போகின்றாயா? பகவானிடத்திலே பல கோடி வரங்கள் வாங்கி வந்தவன் இந்த மகுடாசூரே. ஆண்டவனாலே அழிவு கிடையாதே. அடியே பெண்கொடியே, நீ வந்து என்னை அழிக்க போகின்றாயா? ஒரு பெண்ணு நீ என்ன அழிக்கலாமா? மாயவர் மறையோனாலே அழிவு கிடையாதே. ஒரு மங்கை உன்னால் எனக்கு அழிவா? சிரிக்குகின்றான் மகுடாசூரன். பார்த்தால் சாலை காளியம்மா. அம்மாளுக்கு கோபம் வந்து விட்டது. அம்மா கையில வச்சிருந்தாலே திரிசூலம். திரிசூலத்தை எடுத்து மகுடாசூரனை குத்துகின்றார். அம்மா மகுடனுடைய ஒரு துளி உதிரம் கூட கீழே விழாமல், அதாவது என் தாயான இந்த காளியம்மா கப்பரை கொண்டு ஏந்துகின்றாள். அம்மா இந்த மகுடனை வதமுடிக்க கூடிய வேளையில மகுடாசூரன் என்ன சொல்லுகின்றார்? அம்மா காளியம்மா, எப்படியும் உன் கையால என் உயிர் போக போது, அதனால நீ எனக்கு ஒரு 2 வரங்களை தர வேண்டும். என்ன வரம் தெரியுமா? எப்பா மகுடா, என்ன வரம் வேண்டுமோ கேள், நான் தருகின்றேன். எம்மா காளியம்மா, என்றென்றைக்கும் உன்னை சுமக்கக்கூடிய சிங்க நல்ல வாகனமாக எனக்கு முதல் வரத்தை தர வேண்டும். 2வது வரம் என்ன வரம் தெரியுமா? நீ எங்கெல்லாம் கோட்டை அமைத்து குடியிருக்கின்றாயோ அங்கெல்லாம் உன் கோட்டை பக்கத்திலே உனக்கு எதிராக இந்த மகுடனுக்கு ஒரு பீடம் போட்டு, அதாவது முன்பூஜை அம்மாவுக்கு, பின்பூஜை மகுடனுக்கு, துள்ளுமா அம்மாவுக்கு, தொபளுங்குட்டி இந்த மகுடனுக்கு, பாயாசம் அம்மாவுக்கு, பட்டை சோறு மகுடனுக்கு, கசலிப்பழம் அம்மாவுக்கு, கருங்குடா இந்த மகுடனுக்கு. எம்மா தாயே காளியம்மா, இத்தனையும் நீ எனக்கு தருவாயா? துள்ளுமாவ அம்மாவுக்கு, தொபளுங்குட்டி இந்த மகுடனுக்கு. அடே மகுடாசூரா, இவ்வளவுதானா? இந்த வரத்தை நான் தருகிறேன் அப்பா. அப்படி என்று தாயான காளியம்மா 2 வரங்களை கொடுத்து மகுடனை சங்கரித்தார். மகுடனை சங்காரம் செய்து அவனை வதமுடித்து சிங்க நல்ல வாகனமாக ஏற்றுக்கொண்டு அவர் இரத்த விரிகோலத்தோடு வருகின்றாள் காளியம்மா. அம்மா இரத்த விரிகோலமா மகுடனை வதமுடித்து கோபக்காரியா வந்தாள் அல்லவா? பார்த்தார் சிவபெருமான். காளியம்மா கோபத்தோடு வருகின்றாள். இவள் கோபத்தை நாமல் குறைக்க வேண்டும். கோபத்தை குறைக்கணும்னு சொன்னா என்ன வேணும்? என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தையை பார்த்தால் கோபமானது குறைந்துவிடும். அதனால நாமல் ஒரு குழந்தையாகவே அவதாரம் எடுக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி அவர் வட்ட நல்ல பாறையிலே ஐயா, வட்ட நல்ல பாறையிலே ஏ வண்டூரி மலையதிலே அந்த வண்டூரி மலையதிலே ஐயா, வட்ட நல்ல பாதையிலே ஐயா, ஆண்டவனார் சிவபெருமான் ஏ எடுத்தாரே ஒரு சொருபோ ஐயா, பைரவர உருவெடுத்து ஐயா, ஆண்டவனார் இருப்பாராய் ஐயா. அப்படியா இருக்கும் போது ஏ சாலை நல்ல காளியம்மா அவ கோபத்தோடு வந்தவளான். ஏ குழந்தையை கண்டவுடன் ஐயா, சாந்த நல்ல சொருபமாக ஏ காட்சி தந்தா காளியம்மா. அவ குழந்தையதான் எடுப்பாளா ஏன் தாயான காளியம்மா எடுப்பாளா. அப்படியாகவே என் தாயான காளியம்மா கோபத்தை குறைக்க வட்ட நல்ல பாறையிலே வண்டூரி மலையதிலே பகவான் எடுத்தார் ஒரு சொரூபம். பைரவராக அவதாரம் எடுத்தார். அப்படி பைரவராக அவதாரம் எடுத்த ஆண்டவன் நிற்கின்றார். அப்படி பிறந்த குழந்தையாக, ஆண் நல்ல குழந்தையாக அவதாரம் எடுத்து
அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே காளியம்மா குழந்தைய கண்டா கோபத்தை குறைத்தா குழந்தையை எடுத்து இடுப்பில் வைத்து விட்டார். ஆமா, குழந்தையை எடுத்துக்கொண்ட அம்மா கைலாசவாரா அம்மா பகவான் இடத்திலே வந்து, சுவாமி பகவானே, நான் மகுடனை சம்காரம் செய்து வந்தால் மாலை மனம் முடிக்கிறேன் என்று சொன்னீர்களே, மகுடனை சம்காரம் முடித்து விட்டு அதனால எங்களை மாலை மனம் முடிக்க சம்மதமா? எம்மா காளியம்மா, நான் உன்னிடத்திலே என்ன சொன்னேன்? மகுடனை சம்காரம் மட்டும் தானே செய்து வர சொன்னேன். நீ அவனையே கொன்று அவனுக்கு வரம் கொடுத்து சிங்க வாகனமாக ஏற்றுக்கொண்டு வந்து விட்டாய். அது மட்டுமா, நீ போகும்போது கன்னி பெண்ணாக போனாயே, நீ வரும் பொழுது ஒரு குழந்தையை எடுத்து குழந்தைக்கு தாயாக வந்து விட்டாய். அதனால உன்னை என்னால் திருமணம் செய்ய முடியாது அப்படி என்று சொல்ல, சுவாமி பகவானே, நாங்கள் 8 பேரும் அப்படியே ஆனால் எங்கு சென்று இருக்க முடியும்? எம்மா காளியர்களே, பூலோக சீமையிலே மானிட மனிதர்கள் அதிகம் உண்டு. நீ பூலோகம் போனாயானா அந்த பூலோகத்து மக்கள் எல்லோரும் உன்னை கண்கண்ட கடவுளாக கையெடுத்து வணங்குவார். கோவில் கட்டு உன்னை வணங்கி வருவார்கள், குல தெய்வமாக உன்னை வணங்கி வருவார்கள். அதனால் நீ பூலோகம் செல்லலாம் என்று சொல்ல, சுவாமி பகவானே, நான் பூலோகம் செல்லணும்னு சொன்னா எனக்கு அதற்கு தகுந்த போல் வரங்கள் வேண்டும் அல்லவா? எனக்கு என்ன வரும் தெரியுமா? தீராத வினைகளையும் திருநீற்றால் தீர்க்கும் வரம், மாறுபடா வினைகளையும் மஞ்சளால் மாற்றும் வரம், வேறுபடா வினைகளையும் வேப்பிலையால் மாற்றும் வரம், கொல்லு வரம், வெல்லு வரம், கோடான கோடி வரங்கள், ஆக்கு வரம், அழைக்கு வரம், 1000 கோடி வரங்கள் வேண்டும். பிள்ளையில்லா மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்கும் வரம், இத்தனை வரங்களும் எனக்கு வேண்டும். நான் முத்து போட்டு விளையாட முத்து வரமும் எனக்கு வேண்டும். அப்படி என்று சொல்ல பகவான் இல்லைன்னு சொன்னாரா? காளியம்மா கேட்டது போல அத்தனை வரங்களையும் தருகிறேன் என்று சொல்லி அம்மா கேட்டது போல அத்தனை வரத்தையும் கொடுக்க, முத்து வரத்தையும் கொடுத்தார். கொடுத்த முத்து முளைக்குமா என்று சொல்லி பகவானின் மீது பரிசோதித்து பார்த்தார். போட்ட முத்து முளைத்தது அல்லவா? தாயான பார்வதி முந்தி பிச்சை கேட்டு நிற்கின்றாள். தங்கையிடத்திலே முந்தி பிச்சை கேட்டு நின்ற உடனே இந்த சாலை நல்ல காளியம்மா அஷ்டகாளி 8 பேரும் முந்தி பிச்சை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது பகவானுக்கு போட்ட முத்தை இறக்குகின்றார். போட்ட முத்தை இறக்கிய உடனே பகவான் அழகோடு மங்களகரமாகவே கையிலையிலே கொலுவிருக்க, அம்மா வரங்கள் வாங்கி வரக்கூடிய வேளையிலே, அதாவது பச்சை முத்தை பூலோக மக்களுக்கு போட்டா பூலோக மக்கள் தாங்க மாட்டார்கள். தாங்குவார்களா? அதனாலே இதை வறுத்து கொடுக்க வேண்டுமென்று எம்பெருமாள் பச்சை முத்தை வறுத்து கொடுத்தார். தாயான காளியம்மா என்ன கேட்கின்றார்? அண்ணா கோபாலக்கண்ணா, எங்களுக்கு பகவான் கொடுத்த வரத்தை நீ இப்படி செய்து விட்டாயே. எம்மா தங்கைமார்களே, வகுத்தவன் பெரியவனே, ஆனால் வருத்த முத்து முளைக்கும் அம்மா. அப்படி என்று வரம் கொடுக்க அத்தனை வரத்தையும் சந்தோஷமாக சரி என்று ஏற்றுக்கொண்டு என் தாயான இந்த சாலை காளியம்மாளோடு அழகாக வண்டிக்கார வைரவரையும் அழைத்துக் கொண்டு அஷ்டகாளிகள் 8 பேர்களுமாக கோண நல்ல கொண்டக்கார, கோட்டவாச காவக்கார, சந்தன பொட்டுக்கார, சபரிமலை காவக்கார, 18 படிகளுக்கும் காவலாக இருக்கின்றாரே 18ஆம் படி கருப்பு சுவாமி. அப்பேற்பட்ட சீதாதேவி பெற்ற பிள்ளை செல்ல பிள்ளை அவ கருப்பரையும் அழைத்து கொண்டு, ஐயா 21 தேவதையோ ஐயா 21 தேவதையோ ஏ 61 கூட்டுறவோ ஐயா எங்கே எங்கே போவோம் என்று ஐயா 108 திருப்பதியோ ஏ 1008 சிவதனமோ ஐயா கும்பிட்டு தான் வணங்கி ஐயா அழகுடனே வாராரே ஐயா காசி என்ற நகரத்திலே காசி விஸ்வநாதரையோ அந்த
தான் வணங்கி ஐயா மதுரை என்ற நகரத்திலே ஐயா மதுரை வாழ் சொக்கரையோ ஏ மீனாட்சி அம்மாளையோ ஐயா அழகுடனே தான் வணங்கி ஏ திருநெல்வேலி தன்னதிலே ஏ நெல்லை என்ற டவுனதிலே ஐயா நெல்லையப்ப நாயரையோ அம்மா அழகுடனே தான் வணங்கி ஐயா எங்கே எங்கே போவோம் என்று ஏ 21 தேவதையோ ஐயா 61 கூட்டுறவோ ஐயா சுருமித்தையா வாசலிலே ஐயா அழகுடனே தான் வணங்கி ஏ அங்கிருந்து பயணமாகி ஐயா குறைகளை தீர்க்குகின்ற ஐயா குற்றாலம் தன்னதிலே ஐயா குற்றால அருவியிலே ஐயா அழகுடனே நீராடி நீ ஐயா குற்றால நாதரையும் அங்கே குழல்வாய்மணி வெண்கொடியோ ஐயா கும்பிட்டு தான் வணங்கி ஏ எங்கே எங்கே போவோம் என்று ஐயா 21 தேவதையோ ஐயா 61 கூட்டுறவோ ஐயா அழகுடனே வருகுதையா 21 தேவதை 61 கூட்டுறவோ ஒவ்வொரு ஸ்தலங்களாக கும்பிட்டு தான் வணங்கி எங்கே எங்கே போவோம் என்றோ அருள் தந்த ஐயனாரோடு தாயான சாலை காளியம்மாளோடு வண்டிக்கார பைரவரோடு ஆனழகன் கருப்ப சுவாமியோடு 21 தேவதை 61 கூட்டுறவும் வாசுதேவநல்லூர் பக்கத்திலே அதாவது அழகான இந்த தேசியம்பட்டி என்று சொல்லக்கூடிய சுப்பையாபுரத்திலே தேவர் குலத்து மக்களிடத்திலே வந்து அழகாக கோட்டையை அமைத்து கொடிமரமும் நட்டு அந்த மக்களின் தேவர் குல சமுதாய மக்களிடத்திலே வந்தோ அழகாக நிலையம் அது வாங்கி 21 தேவதை 61 கூட்டுறவும் அழகோடு வந்து அமர்ந்து வந்த மக்களுக்கு வாக்குவரங்கள் சொல்லிக்கொண்டு நாடி வந்த மக்களுக்கு நல்லதோர் வாக்கு சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை விழாவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பூசை புனஸ்காரம் நேமிதங்கள் நேர்த்திகடன் ஆடுகிடா பலிகள் சேவற்கோழி பலிகள் அத்தனையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த மக்களை வாழையடி வாழையாக வாழ வைத்து பட்டியை பெருக வைத்து பால்பானை பொங்க வைத்து என்றென்றைக்கும் காக்கும் தெய்வம் குல தெய்வமாகவே வந்து இந்த சாலை நல்ல ஓரத்திலே சாலை காளியாக வந்து அமர்ந்தாளே. தேவநல்லூர் பக்கத்திலே இருக்கக்கூடிய அதாவது தேசியம்பட்டி சுப்பையாபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த அரிய பெரிய மாநகர பட்டணத்திலே அதாவது ஊருன்னா ஊரு அழகான ஊரு தேவர்குல சமுதாய மக்கள் அனைவர்களும் பெற்றெடுத்த குழந்தையாகவே நாமளை நினைத்து நன்றாக நலம் விசாரித்து வருடா வருடம் நீதான் வரணும்னு சொல்லி நம்மளுக்கு 3வது முறையாக இந்த கோவிலிலே வாய்ப்பு கொடுத்து அது மட்டும் கிடையாது பக்கத்திலே ஐயனார் கோவிலுக்கும் ஒரு முறை கூப்பிட்டு இருந்தாங்க. அடுத்த நாம தான் வரணும்னு சொல்லி நாமளை பெற்றெடுத்தால் தான் தாயா நினைத்தாலே பிள்ளை என்று நினைத்தாலே அவர்கள் தாய் தானே. அப்படி பெற்றெடுத்த குழந்தையாக நாமளை நினைத்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகவே நாமளை நினைத்து அன்போடும் ஆதரவோடும் நாமளை ஆதரவு கொடுத்த அனைத்து அன்பு கலந்த நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் என்று சொல்லி வாலி பாடலை பாடருக்குகின்றோம். தானே தன்னம் தானே தன்னோ தானே தன்னம் தானே தன்னோ தானே தந்தனை தானே தனோ தானே தன்னோ ஐயா ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஐயா ஆண்டவனார் பகவானோ
பூசை செய்யும் பூசாரியோ ஐயா சாமியாடு சாமியாடி ஐயா ஒலி ஒளி அமைத்தவர்கள் ஐயா பந்தல் அலங்காரம் செய்தவர்கள் ஐயா பூவலங்காரம் செய்தவர்கள் ஐயா வீடியோ பதிவிட்டவர் அது மட்டும் போதாது ஐயா வரி கொடுக்கும் வரிக்காரர்கள் ஐயா இந்த ஊரு மக்கள் எல்லாம் ஐயா மேலை இசை கலைஞர்களும் ஐயா மேன்மை பெற்று வாழ வேண்டும் ஐயா எல்லோரும் வாழும் போது ஐயா நாங்களுமே வாழ வேண்டும் எங்கள் வில்லிசையும் வாழ வேண்டும் எங்கள் குருநாதரும் வாழ வேண்டும் இந்த அம்மாளோட அருளினாரே ஐயா மாரிமலை பொழிய வேண்டும் இந்த மண்ணெல்லாம் செழிக்க வேண்டும் ஐயா உச்சமலை பொழிய வேண்டும் இந்த ஊரெல்லாம் செழிக்க வேண்டும் இந்த பூமியிலே போட்டதெல்லாம் ஐயா பொன்னாக விளைய வேண்டும் இந்த கரையதிலே போட்டதெல்லாம் ஐயா தங்கம் போல விளைய வேண்டும் ஐயா மண்ணதிலே போட்டதெல்லாம் ஐயா மாணிக்கமாய் விளைய வேண்டும் இந்த காளியம்மா அருளாலே ஐயா வாழ வேண்டும் ஐயா வாழ வேண்டும் ஐயா 100 கோடி மலைமுருகன் நன்னதி போல் மலைமுருகன் 100 கோடி எருமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுதொரு வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மணமுடிக்க வந்த முகம் உண்டு ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே